ஜனநாயக திராவிடக் கழகம் மக்களின் மனசாட்சியாக மட்டுமே செயல்படும் என்பதை தீர்க்கமாக வலியுறுத்துகிறேன். மக்களின் தலைவியா அல்லது மக்களுக்கான தலைவியா என்பதை எதிர்காலத்தில் மக்கள் மட்டுமே தீர்மானிக்கப்படக்கூடிய ஒன்று. என்னுடைய கருத்துக்கள் அனைத்துமே அந்த ஏழை எளிய மக்களின் வேண்டுகோள், அதை மட்டுமே நான் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் தண்ணீர் பஞ்சத்தில் மக்கள் அவதியுற்று கொண்டிருக்கிறார்கள். இதற்குரிய தீர்வை தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஆங்காங்கே சிறு சிறு சுத்திகரிப்பு ஆலயத்தை அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக தண்ணீரை கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். குடிநீர் இன்றைக்கு 25 லிட்டர் 45 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் இதை கருத்தில் கொண்டு மக்களுக்கு இலவசமாக சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை அவர்களுக்காக வழங்கப்பட வேண்டும் என்பதே ஜனநாயக திராவிடக் கழகத்தின் மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக பதிவிடுகிறேன். தயவு கூர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் இதை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும். தண்ணீர் மிக முக்கியமான ஒன்று. தயவு கூர்ந்து இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று நானும் நினைக்கிறேன், மக்களும் நினைக்கிறார்கள். நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர் என்னுடைய கோரிக்கைகளை ஒன்றொன்றாக நிறைவேற்றுவார் என்று நானும் நினைக்கிறேன், மக்களும் கருதுகிறார்கள். தயவு கூர்ந்து மக்களுக்காக, எங்கள் அனைவருக்காகவும் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த தண்ணீர் பஞ்சத்தை போக்கப்பட வேண்டும். உங்களுடைய காலத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்து எங்களுக்காக அக்ஷய பாத்திரமாக நீங்கள் திகழ வேண்டும் என்பதே என்னுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக ஜனநாயக திராவிடக் கழகம் பதிவிடுகிறது.